60 வயது 70 வயதை தாண்டிட்டாலே முதுமையில் நாம் ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பிறப்பு அப்படின்னு ஒன்று ஆயிருக்கும்போது அந்த இறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் வந்தடையும். முதல்ல போகிறது கணவராக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். யார் முதல்ல போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஒருத்தர் விட்டு சென்ற பிறகு அந்த எஞ்சி இருப்பவர் நலமாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு ஆன ஏற்பாடுகளை, முன் தயாரிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம இப்போ பேச போகிறது மரணத்தை பற்றி அல்ல, மீதமுள்ள வாழ்க்கையை நிம்மதியாக கழிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிமையான முதுமையை எப்படி சாத்தியப்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி இந்த தொடரில் நாம் சிந்தித்து வருகிறோம். எனக்கு பல முதியவர்களுடன் பழகும் நல்வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. அந்த வகையில் நான் குறிப்பாக வயது முதிர்ந்த தம்பதிகளிடம் ஒரு விஷயத்தை நான் கவனிச்சிருக்கேன். அதை பற்றி தான் இந்த பதிவில் பேசலான்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, வயதான தம்பதிகள் குறிப்பாக ஒரு 70 வயதை கடந்து விட்டார்கள் அப்படின்னாலே அவங்களுக்குள்ளார ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, யார் முதலில் போக போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை அவங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்லாட்டியும் கூட பேச்சு வாக்கில் அது கொஞ்சமாக வந்துடும். அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவர் என்ன சொல்லுவார்னா, என் மனைவி போனதுக்கப்புறம் தான் நான் போகணும், ஏன்னா நான் இல்லாமல் அவனால் தனியாக இருக்க முடியாது, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இவர் சொல்லுவார். அது மனைவி இல்லாத போது. மனைவியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் கணவர் போனதுக்கப்புறம் தான் நான் போகணும், ஏன்னா அவரால் தனியாக சமாளிக்க முடியாது, நான் இல்லாமல் அவர் பரிதவிச்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனித்து பார்த்தா 2 பேருமே அந்த துணை முன்னால் போகணும், அவங்கள நல்ல முறையில் வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை பற்றி பொதுவில் பேசுகிறதுக்கு எல்லோருக்குமே ஒரு விதமான தயக்கம், ஒரு பயம். ஆனால் இதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும், இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். இந்த மிகவும் சென்சிட்டிவான வாழ்வியல் பிரச்சனையை நாம் எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் அலசி ஆராய போகிறோம். அதுக்கு முன்னால் பூங்காற்று யூடியூப் சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவினை தொடர்ந்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 60 வயது 70 வயதை தாண்டிட்டாலே முதுமையில் நாம் ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பிறப்பு அப்படின்னு ஒன்று ஆயிருக்கும்போது அந்த இறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் வந்தடையும். முதல்ல போகிறது கணவராக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். யார் முதல்ல போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஒருத்தர் விட்டு சென்ற பிறகு அந்த எஞ்சி இருப்பவர் நலமாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு ஆன ஏற்பாடுகளை, முன் தயாரிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம இப்போ பேச போகிறது மரணத்தை பற்றி அல்ல, மீதமுள்ள வாழ்க்கையை நிம்மதியாக கழிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி. இந்த டாபிக் ஏன் முக்கியம் அப்படின்னா, நமது நாட்டில் உலக அளவில் கூட ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதில் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக 2 பேருக்குமே ஒரே விதமான ஆயுட்காலம் இருக்காது. 2 பேரும் ஒரே சமயத்தில் இறந்து போவார்கள் அப்படிங்கிற ஒரு நியதியும் இல்லை. அதே போல் கணவன் மனைவி அவர்களது பொறுப்புகளை பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். மனைவி குடும்ப பொறுப்புகளை பார்த்துக்கொள்வது, குடும்ப நிர்வாகம், இந்த மாதிரியான விஷயங்களை அதிக கவனம் செலுத்துவார். நிதி நிர்வாகம், வருவாய், இந்த மாதிரியான விஷயங்களில் கணவர் அதிக கவனத்தை செலுத்துவார். இந்த 2ல் ஒருத்தங்க போனால் கூட அந்த பேலன்ஸ் தவறிடும். எஞ்சி இருப்பவரின் வாழ்க்கை மிக சிரமமானதாக இருக்கிறது. இப்படி திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா மீதமுள்ள வாழ்க்கை உணர்ச்சி ரீதியாக மட்டும் இல்லாமல் அன்றாட நடைமுறை கூட மிகவும் சிரமமானதாக ஆகிவிடுகிறது. ஒரு தம்பதியில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா உடனடியாக அந்த எஞ்சி இருப்பவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக தனிமை. கூடவே இருந்தாங்க 30 வருஷம், 40 வருஷம், 50 வருடங்கள் வாழ்க்கை துணையாக இருந்த ஒருவர் திடீரென்று விட்டு விலகி சென்று விட்டார், அதாவது மரணித்து விட்டார் அப்படின்னா அது என்ன மாதிரியான வெறுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத யாராலும் யோசிக்கவே முடியாது. அந்த வெறுமையை யாராலும் இட்டு நிரப்பவே முடியாது. இதனால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பிட்றதுலையே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும், தூக்கம் சரியாக வராது, தங்களை தாங்களே பராமரித்து கொள்வதில் கூட எந்த விதமான ஆர்வமும் இருக்காது. நமது பூங்காற்று யூடியூப் சேனலுக்காக நான் பல்வேறு முதியவர்களை பேட்டி கண்டுள்ளேன். அதில் துணையை இழந்தவர்களும் கணிசமான அளவில் இருந்திருக்கிறார்கள். அந்த பேட்டியில் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த துணையை இழந்த பகுதி வரும்போது
அந்த துணையை இழந்து பல ஆண்டுகள் கூட ஆகியிருக்கும். ஆனால் அவங்க அந்த க்ஷணத்தில் அவர்கள் உடைந்து அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டுகள் பல உருண்டோடினாலும் அந்த வெறுமையும் தனிமையும் அவர்களை விட்டு செல்வதில்லை. ஆனால் இந்த நிலை நிரந்தரமானதல்ல. இந்த வெறுமையை நாம் சரியான முறையில் அணுகி எஞ்சி இருக்கும் வாழ்நாட்களை நிம்மதியாக கழிக்க முடியும். ஒரு துணை சென்ற பிறகு எஞ்சி இருக்கும் துணையின் வாழ்க்கை நலமாக இருக்க தம்பதிகள் இருவரும் உயிரோடு இருக்கும்போதே செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கின்றன. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக கணவரின் கடமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்பே சொன்னது போல் ஒரு வீடு அப்படின்னு இருக்குது, ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தா அதில் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தான் கணவர் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்திருப்பார். அது சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் அவரிடம்தான் இருக்கும். இதுதான் நிறைய இடத்துல பிரச்சனையாக போகுது. எப்படின்னா திடீர்னு ஒருத்தர் இறந்து போய்விடுகிறார் அப்படின்னும் போது எந்த ஒரு தகவலும் எஞ்சி இருக்கும் துணைக்கு தெரியாமலேயே சென்று விடுகிறது. அது பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. இதை தவிர்க்கும் பொருட்டு கணவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரது வங்கி விவகாரங்கள், பண பரிவர்த்தனைகள், இதை பற்றின எல்லா தகவல்களையும் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்குன்னா எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதுக்கு நாமினி போட்டிருக்காங்களா, முக்கியமாக அந்த நாமினி விவரங்கள், பென்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பென்ஷனை பெற்றுக்கொள்ளும் முறைகள், அதே போல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பண பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் மனைவியிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். நமது பூங்காற்றில் பொருளாதாரம் சம்பந்தமாக பேசும் திரு பாலாசிங் கூட இதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இந்த விவரங்களை தெரியப்படுத்துவதற்கு ஒரு ஃபார்மேட் கூட இருக்குது, ஆன்லைன்லையும் இருக்குது, டைரி வடிவிலையும் இருக்குது. இந்த டூல்ஸுகளை எல்லாம் பயன்படுத்தி பண பரிவர்த்தனைகளை பற்றிய அனைத்து விவரங்களையும் மனைவியிடம் உயிருடன் இருக்கும்போதே தெரிவிக்க வேண்டும். மனைவியின் கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு நிர்வாகம் மட்டுமே எனது பொறுப்பு அப்படின்னு இருந்து விடாமல் பொருளாதாரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். பண பரிவர்த்தனைகள், குடும்ப பண பரிவர்த்தனைகள் எந்த முறையில் இருக்குது, கணவர் அவர் உங்களுக்கு சொன்னால் அது மிக நலம், அப்படி சொல்லாட்டி நீங்களும் கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வீட்டோட பட்ஜெட் என்ன, வரவு செலவு கணக்கு என்ன, எங்கேருந்து பணம் வருது, அதை நாம் எப்படி பெற்று எப்படி செலவு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை கூட கணவர்கள் மேற்பார்வையில் நடக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். மனைவிக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகள், டாக்டர் விவரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கணவர்கிட்ட தான் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் உள்ள சொத்து மற்றும் இன்சூரன்ஸ், முதலீடுகள் போன்ற ஆவணங்கள், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எந்த முறையில் எங்கே சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதற்கான முறை என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தற்சமயம் முதுமையில் இருக்கும் மனைவி, குறிப்பாக 70-80 வயது இருப்பவர்கள் முற்றிலுமாக அவர்கள் கணவனை சார்ந்து இருக்கும் ஒரு வாழ்க்கையவே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு அவசரம் அப்படின்னா கூட இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கணவரை தான் கூப்பிட்றாங்க. அந்த கணவர் இல்லை அப்படின்னா யாரை கூப்பிடுறது? அவசர காலத்திற்கு கூப்பிடுவதற்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உங்களது தொடர்பை தொடருங்கள். நிறைய நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ற முறையில் வேறு யாரிடனும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வயது முதிர்ந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நமக்கு உதவுவதற்கு நெருங்கிய உறவு வட்டம் இருக்க வேண்டும். இப்போ வரைக்கும் ஒருவேளை அந்த துணை நம்மை விட்டு போய்விட்டால் நாம் அந்த நிலையை சமாளிப்பதற்கு இன்று நமது கடமைகள் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்ன விதமான வாழ்க்கை கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இது என்னடா புதுசாக வாழ்க்கை கல்வி அப்படின்னு சொல்கிறீங்களா? இங்கே தான் துணையை இழந்தவர் அதிகமாக தவிப்பதை நான் பார்க்கிறேன். நான் நிறைய புதியவர்கள் வீட்டுக்கெல்லாம் போகும்போது சில பெரியவங்க ரொம்ப பெருமையாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் கிச்சனுக்குள்ளே போனதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் கிச்சனுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு சொன்ன அந்த முதியவர் மனைவியை இழந்து விடுகிறார். ஒரு வெந்நீர் வைக்க கூட தெரியாமல் அவர் தவிக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்
மனைவியை இழக்கும் கணவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இப்பொழுதே நீங்கள் கொஞ்சம் சமையல் கற்றுக்கணும் இல்லைங்களா. நான் கிச்சனுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு பெருமையாக பேசுகிறதெல்லாம் ஒரு பெருமை கிடையாதுங்க. அட்லீஸ்ட் டிவி எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், சின்னதாக வந்து ஒரு சாதம் வைக்க தெரிஞ்சிருக்கணும், பருப்பு குழம்புகள் வைக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த எளிய சமையலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் துணி துவைக்கிறது எப்படி, அதை எப்படி உலர்த்தி உள்ளே கொண்டுட்டு வந்து மடித்து வைக்கிறது அப்படின்னு. இது கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது கூட தெரியாத பெரியவர்கள் நிறைய பேர் இன்றளவிலும் இருக்கிறார்கள். என் மனைவி தான் எனக்கு எல்லாமே அப்படின்ன மாதிரி ஜபர்தஸ்தாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாழ்க்கை நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணம். ஆனால் காலம் எப்பொழுதும் ஒன்று போல் இருக்காது என்பது நாம் எல்லோரும் அறிந்தது தானே. துணையை இழந்த பின் வாழ்க்கையை சமாளிப்பதற்கு மனைவி என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க கிச்சன், சமையல், வீட்டு நிர்வாகம் இப்படின்னே வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க நம்ம கணவரே கண்கண்ட தெய்வம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுறாங்க. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, வேலைக்கு சென்ற பெண்கள் இப்போ ஓய்வில் இருப்பாங்க, அவங்க கூட அவங்களோட அத்தனை பண விவகாரத்தையும் கணவரிடம் அப்படியே முற்றிலுமாக ஒப்படைத்து விட்டு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. இது நல்ல விஷயந்தான், குடும்ப உறவுக்கு இது ரொம்ப முக்கியம். ஆனால் திடீரென்று அந்த கணவர் இறந்து விட்டார் அப்படின்னா வாழ்வதற்கு பொருளாதாரம் மிகவும் முக்கியம் இல்லைங்களா. அதனால் இன்றிலிருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொருளாதார நிர்வாகம், வரவு செலவை பார்ப்பது எப்படி, மருத்துவ செலவுகளை சமாளிப்பது எப்படி, இந்த இன்சூரன்ஸ் எப்படி கட்ட வேண்டும், இந்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதில் என்ன மாதிரியான மேற்பார்வைகள் பண்ணணும், அதிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் இதையெல்லாம் எப்படி பார்க்கணும். ஸோ இந்த வரவு செலவை பார்ப்பதை மனைவிகள் கற்றுக்கொள்ள வேண்டும், கணவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ரொம்பவும் ஒரு சென்சிட்டிவான டாபிக். இது வந்து வீட்டுக்கு வீடு தினம் தினம் தம்பதியர் அனுபவித்து வருகின்றனர். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கணவன் அல்லது மனைவி வீட்டில் இருக்காங்க, அவங்க வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, அசைவில்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்படியே அவங்க பக்கத்தில் போய் மூக்குக்கிட்ட விரலை வச்சு பார்ப்பேன், அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தினம் தினம் இவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. ஒரு வயதை கடந்து விட்டோம், மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த காலகட்டத்துக்கு அவங்க போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன். கணவனின் கடமைகள் என்ன, கணவன் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கணவன் உயிரோடு இருக்கும்போதே மனைவியின் கடமைகள் என்ன, என்னவெல்லாம் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இப்போது யாராவது ஒருத்தர் இறந்து போய்விடுகிறார், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக நாம் அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறப்பு இருக்கும்போது இறப்பு இருக்கும் தானே, இவர் இறந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. நாம் அது நடக்கவே கூடாதுன்னு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் நடக்காமல் இருக்குமா? இப்போது அந்த இன்எவிட்டபிள் அப்படிங்கிறது நடந்தே விட்டது. என்ன செய்ய வேண்டும்? அந்த கிரீஃப், அந்த துக்கம், அந்த துயரம் இருக்கு இல்லைங்களா, அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு ஒன்றுமே ஆகலை, அவர் உயிரோடு தான் இருக்கார், அவர் என்னை விட்டு எங்கேயும் போகலை, அவங்க என்னை விட்டு போகலை, என் மனைவி என்னை விட்டு போகலை அப்படின்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து கணவர்களுக்கு. மனைவிகள் நல்லாவே அழுது தீர்த்துருவாங்க, அவங்க துக்கத்தையெல்லாம் அந்த அழுதே அவர்கள் போக்கி விடுவார்கள். ஆனால் கணவர்கள் நான் ஒரு ஆம்பளை, நான் அழக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஆனால் அது தேவையில்லாத ஒரு பிடிவாதம். அழணும் போல இருந்தால் நன்றாக அழுது விடுங்கள். அடுத்ததாக, உங்களது வாழ்க்கையின் இயக்கத்தை நிறுத்தி விடாதீர்கள். 2 பேரும் இணைந்து வாழ்ந்து வந்தீர்கள், ஒரு அழகான கூட்டை கட்டி வாழ்ந்து வந்தீர்கள். அந்த கூட்டில் இப்பொழுது ஒருவர் இல்லை. இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம் இல்லைங்களா? உங்களது இயல்பான வாழ்க்கையை மீண்டும் தொடருங்கள். அது ரொம்ப சிரமமான விஷயம், சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புங்கள். காலையில் நீங்கள் நடைப்பயிற்சிக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நடைப்பயிற்சியை திரும்ப ஆரம்பிங்க. கோயிலுக்கு போகிற பழக்கம் இருந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அதை உடனடியாக திரும்பவும் ஆரம்பியுங்கள்.
நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அதிகமாக தொடர்பில் இருங்கள். இதுக்கு முன்னால் கூட நமக்கு நேரம் இல்லை, நம்ம ஃபேமிலி அஃபேர்ஸில் பிஸியாக இருந்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இதற்கு பிறகாவது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாசிப்பு பழக்கம், தோட்ட வேலை இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அதனை நீங்கள் தொடரலாம். புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்கள் மனதை நீங்கள் புதிய விஷயங்களில் செலுத்தும் போது அந்த துணையை இழந்த சோகம் மெல்ல குறையும். அது முற்றிலுமாக போய்விடாது, ஆனால் மெல்ல குறையும். இயல்பான வாழ்க்கையை நடத்துவதற்கு இது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சொன்ன இதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனது மனைவியை இழந்த சோகம், கணவனை இழந்த சோகம், அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு உளவியல் நிபுணரிடம் கூட ஆலோசனை பெறலாம். அதில் தப்பே இல்லை. நம்மளோட எண்ணம் என்ன அப்படின்னா இயல்பான வாழ்க்கைக்கு நாம் திரும்பி வர வேண்டும். என்ன நேயர்களே, இதை பார்க்கும் வயதான தம்பதிகளுக்கு என்ன இவர் நம்ம வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுறாரு அப்படின்ற மாதிரி தோணும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா நாம் பார்த்த நிறைய வயதான தம்பதியினர் இதை அவர்கள் பேசி வருகிறார்கள். கணவன் இல்லாத போது மனைவி சொல்வது, மனைவி இல்லாத போது கணவன் சொல்வதைத்தான் நான் இங்கே கூறியிருக்கிறேன். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசித்த போது நமக்கு என்ன கிடைத்ததோ அதை தான் உங்களுடன் இப்பொழுது பகிர்ந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு நீங்கள் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் சமாளிக்க போதுமான ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத இப்போமே பாருங்கள். இல்லை அப்படின்னா மனம் திறந்து பேசுங்கள். ஒருவேளை உங்கள் கணவன் அல்லது மனைவி இந்த டாப்பிக்கை உங்கள்கிட்ட பேசினாங்க அப்படின்னா இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், ஏன் இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு அவங்கள தடுக்காமல் வாழ்க்கையின் படிநிலைகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். நீங்களும் அவங்களுக்கான ஆலோசனை கொடுங்க. வாழ்க்கை பூரா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்தீர்கள். வாழ்க்கைக்கு பிறகும் ஒத்தாசையாக இருக்க இந்த சம்பாஷணைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இதில் ஏதாவது அனுபவமோ அல்லது மற்றவர்களுக்கு கூற ஆலோசனைகளோ இருந்தால் தவறாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யவும். அதை பார்க்கும் மற்ற முதியவர்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.